நான் வந்து தளபதியிலேருந்து ரஜினி ரசிகர் தான். அப்போ இருந்தே வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வீட்டில் எல்லாருமே அப்படி தான். அண்ட் மோரோவர் நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் தலைவர் ரசிகர் தான். அண்ட் இப்போ பையனும் அதே மாதிரி இருக்கான். பட் இந்த படத்துக்கு அவனை கூட்டிகிட்டு வர முடியாத சூழ்நிலை. பட் ஆல் ஆஃப் அ சடன் இது தரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். எல்லா படத்துலேயும் ஒரு வெரைட்டி கொடுக்குறாரு. ஆனால் என்றைக்குமே சலிக்காத ஒரு மூவி, சலிக்காத ஒரு ஆக்ஷன் அப்படின்னா அது தலைவர்கிட்ட இருந்து மட்டும்தான் எப்போவுமே இருக்கும். தரமான மாசான சம்பவமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். சத்தியமூர்த்தி, கோவை மாவட்ட ரஜினி நிர்வாகி இருக்கிறேன். இந்த தலைவருடைய பொன்விழா ஆண்டு, இந்த ஆண்டு வந்து எங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அபூர்வ ராகத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி கூலி வரைக்கும் வந்திருக்காரு. இந்த படம் வந்து 1000 கோடி லோடிங் ஆகிட்டு இருக்குது. படத்தில் வந்து நாகரத்ன சாரு, சபின் சாரு, கிட்டத்தட்ட ஸ்ருதிஹாசன் எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க. இந்த சன் பிக்சர்ஸோடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான லோகேஷ் கனகராஜோடைய அமைப்பு ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்காக ராகவேந்திரா கோயிலேருந்து ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா தேட்டர்லையும் திரைப்பட்டிருக்கு. குறிப்பாக கோயம்புத்தூரில் எல்லா தேட்டரும் டிக்கெட்டு 3 நாளைக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் கோவை கங்கா தேட்டரில் சிறப்பு காட்சி கவர்மெண்ட் அனுமதிச்சு கொடுத்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். இந்த படம் முடிஞ்சோடனே இங்கே கேக் வெட்டி திருவிழா மாதிரி கொண்டாட போகிறோம். நல்லா வந்திருக்கு. ட்விட்டர் தளத்தில் ரொம்ப நல்லா அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தோடைய கமெண்ட்ஸ் இது வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லை, எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்துட்டு இருக்குது. இந்த படம் 1000 கோடி மேலே தாண்டதுக்கு உறுதியாக இருக்குது. திரையரங்கில் வந்து இப்போ சிறப்பு காட்சிக்காக கிட்டத்தட்ட வந்து குழந்தைகளை அலோவ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஏ சென்டர் அதில் ரொம்ப நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம். சிறப்பு காட்சி முடிஞ்சோடனே கேக் வெட்டிங்கு, திருப்பி கோயிலில் மத்தியானம் வந்து ஹோமில் அன்னதானம், அது எல்லாத்துக்கும் டிஷர்ட் கொடுத்துருக்கோம். இங்கே வானவேடிக்கல், பட்டாசு, டான்ஸு எல்லாமே இப்போ போயிட்டு மாசாக இருக்கும். ஆமாம், எல்லா படமும் மோஸ்ட்டாக பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து அப்பா ரஜினி ஃபேன், அதனால அப்படியே அதே போட்டு வளர்த்தி அப்படியே நம்மளும் ரஜினி ஃபேனாகவே. ஜெயிலர், அதுக்கப்புறம் பழைய படம்லாம் ரொம்ப பிடிக்கும். பார்ப்பேன், எல்லா படமும் பார்ப்பேன். ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி.